ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்தான உளுந்து தூள் எப்படி செய்வது பார்க்கலாம். அதுக்கு உளுந்து சட்டியில் 2 கிலோ போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கு கூட வந்து அரிசி இப்போதெல்லாம் நான் சாமை அரிசி சேர்த்துக்கிட்டேன். அரிசி வேணால் அரிசி சேர்த்துக்கலாம். அந்த சாமை அரிசி இருந்துச்சு அதனால அந்த சேர்த்து வறுத்து அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அது கூட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துவாங்க. ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. அரைச்சதை தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சட்டியில் ஒரு கொஞ்சம் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் இதை கலக்கினதை ஊற்றுங்க. நல்லா தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி தண்ணியை வச்சுட்டு தண்ணியை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சு தண்ணி சூடானோன்னா அந்த கலக்கி வச்சதை இதில் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கிண்டலைன்னா அப்புறம் கட்டிக்கிட்டே ஆகிடும். நல்லா கிண்டிட்டு அப்புறம் கிண்டிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப நாட்டு சர்க்கரை இருந்ததும் கருப்பட்டி இருந்தது இதெல்லாம் சேர்த்துக்கணும். தேங்காய் வேணால் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். சத்தான உளுந்து கூழ் இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அது ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள். கை கால் வலி முட்டு வலி இதெல்லாம் நல்லது. வாரத்தில் 2 நாள் 3 நாள் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லது. காஃபிக்கு பதிலாக இப்படி செஞ்சு சாப்பிட்லாம் நல்லது.